Hi guys, இந்த வீடியோவில் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த லேப்டாப்போட அப்கிரேட் அண்ட் ரிப்பேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது இதில் என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்கோம்னா SSD அண்ட் RAM அப்கிரேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ராப்பராக ஒரு லேப்டாப்பை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் லேப்டாப்பை அப்கிரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலோ இல்லை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லேப்டாப்போட டிஸ்பிளே தான் நான் முதல்ல மாற்றினேன். ஏன்னா மாலில் ஸ்கேனருக்குள்ளே மாட்டி அது நொறுங்கிடுச்சு. ஸோ இது நான் லோக்கல் வெண்டார்ட்ட இருந்து நானே வாங்கி மாட்டிட்டேன். மாட்டின ஃபுட்டேஜ் இல்லை. ரொம்ப ஈஸி தாங்க. ஃப்ரண்ட் பேனலை கலத்துங்க, டிஸ்பிளே பழைய டிஸ்பிளேயை கலத்தி எடுத்துகிட்டு கேர்ஃபுல்லாக புது டிஸ்பிளே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் டிஸ்பிளேயை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். மாட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரேமை வச்சு லாக் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இது அரௌண்ட் ஒரு 4000 என்னவோ ஆச்சு இந்த டிஸ்பிளே மாற்றுறதுக்கு எனக்கு. உங்கள் லேப்டாப்பை டிஸ்அசெம்பிள் பண்ணுறதுக்கு யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்கும். ஜஸ்ட் உங்கள் லேப்டாப்போட பிராண்ட் ஆர் அதோட சீரியல் நம்பர் போட்டு நெட்டில் டிஸ்அசெம்பிள் வீடியோ அப்படின்னு தேடினாலே உங்களுக்கு கிடைக்கும். மாடல் நம்பர் இருந்துச்சுன்னா அதை போட்டு தேடினாலே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் இதை ரொம்ப ஈஸியாகவே கலத்திட்டேன். பேக் பேனல் மட்டும் கலத்தினா போதும் எனக்கு. நான் ஆல்ரெடி அடிக்கடி இந்த லேப்டாப்ஸ் கலத்தி ரிப்பேர் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இந்த லேப்டாப். ஃபஸ்ட் டைம் இப்படி இருக்காது கைஸ். ஃபஸ்ட் டைம் நீங்கள் லேப்டாப் கலத்த போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் போக போக அப்படியே பழகிடும். அண்ட் உங்கள் லேப்டாப் அண்டர் வாரண்டியில் இருந்தது அப்படின்னா கலத்துறதை நான் பெரிய அளவில் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஆனால் கலத்தி பார்க்கலாம், அது உங்கள் ரைட்ஸ் தான். பட் நீங்கள் கலத்தி ஏதாவது அவங்க மேனுஃபேக்சர் சைடில் ஏதாவது ஃபால்ட் இருந்தது அப்படின்னாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாரண்டி இருக்கும்போது சர்வீஸ் சென்டர் போயிருங்க. எப்போவுமே ஒரு லேப்டாப் கலத்துனீங்க அப்படின்னா பேட்டரியை ரிமூவ் பண்ணிடுங்க கைஸ். பேட்டரி ஸ்ட்ரைப்பில் இருக்கும், அதை முதல்ல ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் மதர் போர்டோ இல்லைனா வேறு ஏதோ பவர் சர்க்யூட் எதுவும் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ லேப்டாப்பை முதல்ல நான் ஒரு நல்ல ப்ரஷ் வச்சு முதல்ல நல்லா க்ளீனாக தொடச்சிக்கிட்டேன். இப்போ பேக் பேனல் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த லேப்டாப் வந்து ஒரு வருஷம் என்னோடய கபோர்ட்லேயே சென்னையிலேயே இருந்துடுச்சு. பிஜியில் ஒரு ரேக் தருவாங்கள்ல, அந்த ரேக்லேயே அப்படியே வச்சு மூடிட்டேன். ஸோ ஒரு வருஷம் கழித்து எடுத்து திறந்து பார்க்குறேன். அதுவும் குறிப்பாக அந்த நாவலூர் அந்த ஏரியாலாம் இருந்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். ஸோ கலத்தி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. இதை மாதிரி பேக் பேனலில் க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. ஏன்னா டஸ்ட்டு கூட ஹீட் இஷ்யூ கூடும். உங்களால் சோப் வாட்டர் வச்சு கழுவ முடியும் அப்படின்னா கூட கழுவி எடுத்துக்கலாம். பேக் பேனலை மட்டும் மற்ற இதுலேயும் தண்ணி பட்டுறாமல் பேக் பேனல் மட்டும். அண்ட் ஃபேனையும் நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டீல் கலத்த முடிஞ்சுன்னா கலத்திடலாம். பட் இந்த மாடலில் கலத்த முடியாது. ஸோ அப்படியே வச்சு மேலே இருக்கக்கூடிய டஸ்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு தெர்மல் பிளேட் வரும், வீடியோவில் போகும்போது காட்டுறேன். அந்த தெர்மல் பிளேட்டையும் நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் நீங்கள் வீட்டில் பெட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை தான் முதல்ல க்ளீன் பண்ணணும் நீங்கள். ஏன் அப்படின்னா பெட்ஸோட முடி நிறைய இதில் போய் லாக் ஆகிக்கும். அது உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் த்ராட்லிங் ஆகும். உங்கள் லேப்டாப் ஓவராக ஹீட் ஆகும். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. இதை மாதிரி ஃபேன் ஏதாவது அடைச்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ப்ராசஸர் மேலே இருந்து தெர்மல் பிளேட்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ ரேம் அப்கிரேட் பண்ணிடலாம். இது அரௌண்ட் ஒரு 1200 ஆச்சு. DDR3 ரேம் தான். நீங்கள் ஒரு விஷயத்தை கலத்துறீங்க அப்படின்னா ஃபுல்லாக மாட்டி வச்சுருங்க கைஸ். ஏன்னா ஃபேனில் உள்ள சுவிட்சு அது ஒரு சின்ன மைக்ரோ கேபிள் தான் இருக்கும். அந்த மைக்ரோ கேபிளில் சின்ன கேபிள் தான் இருக்கும். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஃபேன் சுத்தாமல் இருக்கும், தேவையில்லாமல் ஹீட் இஷ்யூஸ் வரும். ஸோ நம்ம ஃபுல்லாக கலத்துறதுக்கு முதல்ல ஒவ்வொன்றா பார்த்து போயிருங்க. அதுக்கு பிறகு தெர்மல் பேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை நீங்கள் லோக்கலில் போய் வாங்கலாம், நெட்டில் கூலர் மாஸ்டர் அப்படின்னு நல்ல பிராண்டில் இருந்தும் இருக்குது, அப்படியே வாங்கலாம். தெர்மல் பேஸ்ட் இருந்துச்சுன்னா கரெக்டாக எடுத்து உங்கள் GPU அண்ட் CPUக்கு மேலே வச்சுட்டு அந்த ஃபேன் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கூலிங் பேட் தந்திருப்பாங்க, அதை அப்படியே மேலே வச்சு அப்படியே லாக் பண்ணிடுங்க. இது ரொம்ப முக்கியம். நிறைய தெர்மல் பேஸ்ட் நிறைய நேரங்களில் காஞ்சி போய் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறோம், அரௌண்ட் ஒரு வருஷம் ஃபுல்லாக ஹெவியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கிறபோது தெர்மல் பேஸ்ட் ட்ரை ஆகும். அதனாலையும் தெர்மல் த்ராட்டில் இஷ்யூ வரும். அதனாலையும் லேப்டாப் ஸ்லோவாக இருக்கிறது, ரொம்ப ஹீட் ஆகுறது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ நம்ம அப்கிரேட் பண்ண ரேமை போட்டுக்கலாம். அண்ட் அடுத்து ஹார்ட் டிஸ்க். நான் வெறும் கிங்ஸ்டனோட 120 GB ஹார்ட் டிஸ்க் தான் எடுத்துருங்க. என்னோடய பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
120 ஜிபி வாங்காதுங்க கைஸ். போகிறதான் போகிறீங்க 250 ஜிபியாக போயிருங்க. ரொம்ப பட்டுட்டேன், அதனால தான் சொல்கிறேன். 120 வேணாம், ரொம்ப ஸ்டோரேஜ் அடி வாங்கும். ஏன் இப்போது கூட இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது நான் 120 ஜிபியில் தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் ரொம்ப அடி வாங்கும். உங்களால் கரெக்டாக எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் விரும்பின கேம்ஸ் விளையாட முடியாது, ரொம்பவே அடி வாங்கும். அதனால் 120 வேண்டாம். போகிறதான் போகிறீங்க 250 ஆர் ரொம்ப ஒன்றும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இல்லை, 1200 அண்ட் 1600 தான் வருது. ஸோ ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் வராது. ஸோ 250 போயிருங்க. அதையும் தாண்டி காசு இருக்குது அப்படின்னா 500 போயிருங்க கைஸ். இப்போது நான் உடஞ்ச ஒரு பார்ட்டை எப்படி ஒட்டுறது அப்படின்னு தான் காட்ட போகிறேன். இது ஆக்சுவலாக கேண்டி கலத்துனேன், ஆனால் இந்த லேப்டாப் கேடி சப்போர்ட் பண்ணலை. கேடினா என்ன அப்படின்னு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன். ஏன்னா அது பெரிய வீடியோவை போடக்கூடிய அளவுக்கு பெரிய கண்டென்ட்லாம் கிடையாது. சரி, அப்படியே லேப்டாப் முடிஞ்சுது. அப்படியே லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை கலத்திட்டு அப்படியே கார்பன் ஃபைபர் ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன் அமேசானில். அரௌண்ட் ஒரு 180 ருபீஸ் ஆர் 200 ருபீஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே கவர் பண்ணிடுறேன். எப்படி கவர் பண்ணுறேங்கிற வீடியோ தான் இதில் இருக்குது, பாருங்கள். நீங்களும் உங்கள் லேப்டாப்க்கு ஸ்டிக்கரிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டிக்கர் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சொல்யூஷன் ஊற்றி கழுவணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதை மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஃபுல்லாக ஒட்டும்போது உங்களுக்கு கரெக்டாக வராது. இதுக்கு முன்னாடி ஒட்டின ப்ரீவியஸ் ஸ்டிக்கர்ஸோட லே மார்க் உங்களுக்கு அதில் அப்படியே தெரியும். கார்னர்ஸ் எல்லாம் கிளியராக கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி உள் சைடு ஒட்டிடலாம். நீங்கள் நிறைய மாடலில் கீபோர்ட் கலத்துற மாதிரி இருக்கும். கீபோர்ட் கலத்தும் போது பின்னாடி ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் இருக்கும். அந்த ஸ்க்ரூவை கலத்தினாலே கீபோர்டை லைட்டாக புஷ் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுத்துடலாம். நீங்கள் கரெக்டாக யூடியூப்பில் வீடியோ பார்த்து உங்கள் லேப்டாப்ஸை கலத்துங்க. ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் 2xல் அடிச்சு விட்டால் கூட உங்களுக்கு ஓரளவு ஐடியா வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்து கலத்துங்க. ஓகே கைஸ், ஏன்னா அவசரப்பட்டு கலத்துனீங்கன்னா அது ஒரு 1000 ரூபா செலவு இழுத்து வச்சிடும். அனுபவம் தான். இப்போ கேம் ப்ளே பிளாட்டுக்குள்ளே போயிடலாம். அதாவது இது நான் ப்ளே பண்ண கேம் இன்றைக்கி நேற்று வந்தது கிடையாது, 2012 வந்தது. பட் ஒன் ஆஃப் த மெமரபிள் கேம் எவர் ஐ பிளேட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே நல்ல கேம். Far Cry 3 கிராஃபிக்ஸ் வைஸாகவும் சரி, ஸ்டோரி வைஸாகவும் சரி, ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கேம். யாராவது இதுவரை விளையாடி பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்கள் கருத்தை சொல்லிட்டு போங்க. அண்டு இப்போ வீடியோக்குள்ளே வரலாம். என்ன அப்படின்னா, இந்த கேம் வாட்ச் டாக் 2 விளையாட முடியும், GTA 5 விளையாட முடியுமான்னு தெரியாது. ஆக்சுவலாக 120 ஜிபி போகாதுங்கன்னு சொன்னேன்ல, அதுதான் ரீசனே. உங்களால் டவுன்லோட் கூட பண்ணி பார்க்க முடியாது இது ப்ளே ஆகுமா ஆகாதா அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல, 120 ஜிபியில் விண்டோஸ் போக மீதி என்ன ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்பவே ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். அதனால தான் 256 ஜிபி போக சொன்னது. ஸோ நான் GTA 5 விளையாடி பார்த்ததில்ல. GTA 4 அண்ட் வாட்ச் டாக்ஸ் 2 ரெண்டுமே விளையாடி பார்த்துருக்கேன். ஆவரேஜான மினிமம் செட்டிங்ஸில் உங்களால் நல்லாவே விளையாட முடியும் இந்த கேம்ஸ். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் கேமிங்க்கும் ஒரு பூஸ்டிங்காக தான் இருக்கும் இந்த அப்கிரேட் எப்படியுமே. அது தள்ளி யாராவது Far Cry ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருங்க கைஸ். இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிறங்க. ஏன்னா நீங்கள் தரக்கூடிய சப்போர்ட்டில் தான் இந்த சேனல் ஓடிட்டுருக்கு கைஸ். உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிறங்க. இப்போ ப்ரீமியர் ப்ரோக்கில் போகலாம். அதாவது 10 நிமிஷம் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டேஜ். இது உங்களோட அடுத்த வீடியோ. அம்மா லேப்டாப்பில் இதே அப்கிரேட்லாம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோ. சீக்கிரமே அந்த வீடியோவும் வந்துடும். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி விட்டுருங்க. 10 நிமிஷம் இருக்கக்கூடிய இந்த ஃபுட்டேஜ் ரெண்டர் ஆகி அவுட் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆச்சு. கம்பேரிட்டிவ்லி இதுக்கு முன்னாடி பண்ணதோட நல்லாவே தான் பர்ஃபார்ம் பண்ணுது. பட் என்கிட்ட இதுக்கு முன்னாடி உள்ள ஃபுட்டேஜஸ் இல்லாதனால கரெக்டாக காட்ட முடியல. பட் 15 மினிட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டைமிங் தான். ஏன்னா இந்த லேப்டாப் தான் நான் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் ஓரளவு இது எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி தரும் அப்படின்னு. இந்த அப்கிரேட்ஸ்க்கு பிறகு இது நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, அதுதான் உண்மை. ஸோ கைஸ், என் வீடியோவில் என் லேப்டாப்பை நான் அப்கிரேட் பண்ணிட்டேன். உங்களோட லேப்டாப்பை அப்கிரேட் பண்ணீங்க அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் கீழே கொடுக்குறேன், அதுக்கு சென்ட் பண்ணி விடுங்க. நானும் பார்த்து சந்தோஷப்படுவேன். என் வீடியோ ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது, நீங்களும் உங்கள் லேப்டாப்பை கலத்தி ரிப்பேர் பண்ணலாம், இல்லைனா க்ளீன் பண்ணலாம், இல்லை அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்துருக்கீங்க அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. என்ன டவுட் என்ன இருந்தாலும் எப்போனாலும் டிஎம் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் மெசேஜ்லேயே ரிப்ளை பண்ணுவேன். ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட்
நீங்களும் உங்களோட பிசி ஆர் லேப்டாப் கஸ்டமைஸ் பண்ணணும், இல்லைன்னா அப்கிரேட் பண்ணணும், ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கீழே என்னோட கான்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ். பாய்.